நாள் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்லலாம். என்னன்னா, இந்த நாள் செய்தி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இந்த வார்த்தை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ எனக்கு தெரியாது. எந்த அளவுக்கு நீங்க ஜீரணிக்க முடியுமோன்னு தெரியாது எனக்கு. அல்லேலூயா! புதன்கிழமை இங்க வேத பாடத்துக்காக உட்காரும்போது, தேவனுடைய வார்த்தைய நான் என்ன எடுக்கணும்னு யோசித்துக் கொண்டே இருந்தேன். புதன்கிழமைக்கு அல்ல, ஞாயிற்றுக்கிழமைக்கு. ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன யோசித்துக் கொண்டே இருக்கும்போது தான் டக்குன்னு ஒரு வார்த்தை ஞாபகத்துக்கு வந்தது. ஒரு ஸ் ஒரு ஸ் ஒரு எண்ணம் எனக்குள்ளே வந்தது. என் இருதயத்திலே ஒரு வார்த்தை ஆண்டவர் போட்டார். என்னன்னா, வேத வாக்கியமா போட்டார். ஆனா, என்னன்னா, செ செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், மயக்கம். சொல்லுங்க பார்க்கலாம். அது கூட தெரியாதா? மயக்கம். சொல்லுங்க மயக்கம். அப்படியே உங்களுக்கு ஒரு பாட்டு யோசிக்க ஆரம்பிச்சுருவீங்களே! என்ன பாட்டு? ஆ சொல்லாதீங்க, வேணாம் விட்டுடுங்க. ஸ்தோத்திரம். மயக்கம். மயக்கம்னா கன்ஃப்யூஷன் ஆஃப் மைண்ட்ன்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்னன்னா, குழப்பமான மனம். குழம்பி போன மனம். பிரைஸ் தி லார்ட். மயக்கம். பார்த்தீங்கன்னா, ஏசாயா புத்தகம் 56ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆ எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடர். அவர்கள் எல்லாரும் கொலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள், தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள், படுத்துக் கொள்ளுகிறவர்கள் நித்திரை பிரியர். பாருங்க, சொல்லப்பட்டிருக்கிறது தூக்க மயக்கம். என்ன மயக்கம்? உண்ட மயக்கம்ன்னு ஒண்ணு இருக்கு. தூக்க மயக்கம். பாருங்க, யோபு புத்தகம் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர் ஆலோசனைக்காரரை சிறைப்பிடித்து நியாயாதிபதிகளை மதிமயக்குகிறார். என்ன மயக்கம்? மதிமயக்கம். சொல்லுங்க, மதிமயக்கம். பாருங்க, நான் ஒரு சில வசனங்கள சொல்லி நான் அப்படியே கடந்து போகலாம். செய்திக்குள்ள அப்படியே கடந்து போகலாம். குறிப்புக்குள்ள போலாம். உபாகமம் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். உபாகமம் 28, 28. கர்த்தர் உன்னை புத்தி மயக்கத்தினாலும் போதும். புத்தி மயக்கம். அடுத்தது என்ன மயக்கம்? புத்தி மயக்கம். இன்னைக்கு அநேகருக்கு அதுதான் நெறைய இருக்கு. வேறு விதமான மயக்கம். யோபு புத்தகத்துல 31ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். 31ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை புத்தி செய்தது உண்டானால், இதோ பாருங்க, ரகசிய மயக்கம். சொல்லுங்க. அது என்ன மயக்கம்ன்னு சொல்றேன் நான். ரகசிய மயக்கம். அதேபோல கடைசியா நீங்க பார்த்தீங்கன்னா, வசனம்லாம் நெறைய இருக்கு. அதெல்லாம் நான் விட்டுர்றேன். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்த நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு விதமான மயக்கம். திராட்சரசம் பரியாசம் செய்யும், மதுபானம் அமளிப்படும், அதனால் அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல. அல்லேலூயா! இது என்ன மயக்கம்? சாராயத்தினால் வரும் மயக்கம்.
பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ஸ்தோத்திரம். இப்படியாக பலவிதமான மயக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. மயக்க நிலையிலே இன்றைக்கு மக்கள் காணப்படுகிறார்கள். தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். உண்ட மயக்கம், அப்புறம் என்ன மயக்கம்? கட்சி மயக்கம், அப்புறம் காதல் மயக்கம், நடிக மயக்கம், அப்புறம் இன்னும் பலவிதமான மயக்கம் இன்றைக்கு காணப்படுகிறது. யாருக்குன்னா, வெளிய ஆளுக்கு இல்ல. அவன் மயங்கி தான் இருக்கிறான். எப்பவுமே மயக்கம் தான். கிறிஸ்தவங்களுக்கு, சபையாருக்கு, எங்கள மாரி ஆளுங்களுக்கு என்ன இருக்கு? அந்த மயக்கத்தில் தான் இருக்கிறோம். இந்த மயக்கத்திலிருந்து ஒரு தெளிவு நமக்கு வரணும். சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தெளிவு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இது கடிந்து கொள்ற செய்தி அல்ல. உங்களுக்கு உணர்த்துகிற ஒரு செய்தி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா. ஸ்தோத்திரம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 18 சொல்லுது. பார்த்தீங்கன்னா, என்ன மயக்கமா? கண் மயக்கமா? அது என்ன மயக்கம்? கண் மயக்கம். கண் என்ன பண்ணுது? மயங்கி போயிருக்கு. எஸ்ஐயா 28ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், 7ஆம் வசனம் சொல்லுது. அது ஆனாலும் அவர்கள் திராட்சரசத்தினால் மயங்கி, மதுபானத்தால் வழி தப்பித் திரிகிறார்கள். ஆசாரியனும் தீர்க்கதரிசிகளும் மதுபானத்தால் பாருங்க மதிமயங்கி மயக்கம். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நெறைய மயக்கம். இத சொல்லி தான் ஒரு அம்மா ஓட்டாங்க. வேற இடத்துக்கு போயிட்டாங்க அந்த அம்மா. அல்லேலூயா! அது பயங்கர கொடைச்சல். எப்பா அப்பா அப்பா! கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் நெஞ்ச கொடைச்சல் இல்ல. பயங்கர கொடைச்சல். போனதே நல்லது. ஓகே. சரி. இப்போ நான் பார்க்க போறது என்னன்னா, 5 காரியத்த நம்ம பார்க்க போறோம். எத்தன காரியம்? தயவு செய்து கவனிங்க. 5 காரியம். முதலு தூக்க மயக்கம். 2வது மதிமயக்கம். சொல்லுங்க மதிமயக்கம். மதிமயக்கம்னா முட்டாள்தனம். 3வது புத்தி மயக்கம். 4வது ஐஸ்வரியத்தின் மயக்கம். 6வது மனமயக்கம். சொல்லுங்க 6வது 5வது மனமயக்கம். ஃபர்ஸ்ட் என்ன? தூக்க மயக்கம். 2வது மதிமயக்கம். 3வது புத்தி மயக்கம். 4வது ஐஸ்வரியத்தின் மயக்கம். 5வது மனமயக்கம். சொல்லுங்க பார்க்கலாம் எத்தன மயக்கம்? நெறைய மயக்கம் இருக்கு. பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, "என்ன அவன்? அவ என்ன பண்ணிட்டா? மை வச்சு மழக்கிட்டாளா?" அப்படி சொல்லுவாங்கல்ல புருஷன பார்த்து அம்மா. ஆ ம ம மனைவி ஆ கணவன பார்த்து மனைவி சொல்லுவா. மனைவி பார்த்து கணவன சொல்லுவா. "இப்படியா? மயக்கிட்டியா?" அப்படின்னு சொல்லி அநேக குடும்பங்கள்ல மாமியார் சொல்லுவாங்க. இல்லையா? மகன பார்த்து, "அவ மயக்கிட்டாளா?" சொல்லுவாங்க இல்லையா? மயக்கிட்டாளா? அந்த மாரி மயக்கம். இல்ல, இவன் மயக்கிட்டான். அந்த புடுபுடுக்காரன் மயக்கிட்டான். அல்லேலூயா! பலவிதமான மயக்கம். ஆனா பாருங்க, முதல் தூக்க மயக்கம். சொல்லுங்க பார்க்கலாம். தூக்க மயக்கம். இன்னைக்கு இந்த உலகத்தை ஆளக்கூடிய ஒரு பெரிய மயக்கம் என்னன்னா, தூக்க மயக்கம். ஸ்தோத்திரம். ஏசாயா புத்தகம் 56 ஏற்கனவே படிச்ச வசனம் தான் 10ஆம் வசனம். 56:10. அவருடைய காவல்காரர் எல்லாரும் ஒன்றுமறியாத குருடர். அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள். தூக்க மயக்கமாய் புலம்புகிறார்கள். படுத்துக் கொள்ளுகிறார்கள். பாருங்க, தூக்க மயக்கமாய் படுத்துக் கொள்ளுகிறார்கள். இச்சை பிரியர். என்னவா? ஆமா, தூக்க மயக்கம்.
என்ன இருக்குங்க இன்றைக்கு மக்களுக்கு? தூக்க பிரியர், தூக்க மயக்கம். அருமையானவர்களே, இனி வரும் காலத்துல மக்கள் இப்பயே இந்த உலகத்துல இந்த தூக்க மயக்கம் ஆளுகை செஞ்சுகிட்டு இருக்குது. இந்த தூக்க மயக்கம் நம்முடைய வாழ்க்கையில நாம் மேற்கொள்ளக்கூடியவர்களா இருக்கணும். நித்திரை பிரியர்களா இருக்கக்கூடாது. தூக்க மயக்கம்னா நித்திரை பிரியர்கள். அல்லேலூயா! எப்ப பார்த்தாலும் தூங்கிக் கொண்டே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அந்த தூக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வருகைக்கு போகாதபடி தடுத்துரும். பாருங்க அந்த வசனத்த, மத்தேயு புத்தகம் 25ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவங்க என்ன பண்ணாங்களாம்? நித்திரை மயக்கமாய் மணவாளன் வர தாமதித்தபோது, அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். நல்லா கவனிங்கப்பா. நித்திரை மயக்கம். மணவாளன் வர தாமதித்தபோது, நித்திரை மயக்கமாய் தூங்கி விட்டார்கள். தூக்கம். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, நான் ஆவிக்குரிய வாழ்க்கைய தூக்கத்த குறிச்சு நான் பெருசா பேச விரும்பப்படல. ஏன்னா, அது நம்முடைய வாழ்க்கையில பல தடவ பேசியாச்சு. அந்த தூக்கத்திலிருந்து இன்னும் என்ன பண்ணல? வெளிய வரவே இல்ல. ஆனா இந்த தூக்கம் பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில தூக்கம் உள்ளவர்கள் நிச்சயமா இந்த தூக்கம் அவர்கள ஆளுகை செய்யும். நிச்சயமா அவங்க ஆண்டவருடைய காரியத்துல முன் நிக்கவே மாட்டாங்க. அது நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைய கொண்டு வரும். பாருங்க, இவங்க என்ன பண்றாங்க? தூங்கி வழிஞ்சான். என்ன நடந்தது? அது முக்கியமான நேரத்துல கூட அது தூங்க வச்சிரும் நம்பள. எப்பவுமே தூக்கமா இருந்தீன்னா, முக்கியமான நேரத்துல தூங்கி நம்ம வழிய வச்சிரும். அதே பக்கத்திலே 26ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் என்ன சொல்லுது? மத்தேயு, அவர் திரும்ப வந்தபோது, அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவருடைய கண்கள் நித்திரை மயக்கம் அடைந்து நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. சொல்லுங்க, நித்திரை மயக்கம். ஆமா. தூங்கி தூங்கி பழக்கம் இல்லாதவனுக்கு, பழக்கம் உள்ளவனுக்கு திடீர்னு ஜெபம் பண்ணா பண்ண மாட்டான். பார்த்திருக்கீங்களா? ஸ்தோத்திரம். குடும்பத்துல எதனா ஒரு பிரச்சனைன்னா, ஜெபம் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டாங்க. அந்த பிரச்சனைய ஆண்டவர் நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன். அந்த பிரச்சனைய தீர்த்துரும்ன்னு சொல்லுவாங்க. ஆனா வழிகள என்ன பண்ண மாட்டாங்க? கடைபிடிக்க மாட்டாங்க. எங்க இருந்து தான் அங்க வரும்னு தெரியல தூக்கம். செம்மையா வரும். ஆண்டவர் சொல்றாரு, சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க? ஆபத்து தெரிஞ்சும் என்னமாச்சு? மாம்சத்தின்படி ஆளுகை செஞ்சுச்சா? என்னது? ஆண்டவர் சொல்றாரு. என்னது? சோதனை வரப்போகுது அப்படின்னு சொல்றாரு. ஆனா அப்பயும் என்னதான் பண்றான்? என்னது? அப்பயே தூங்குறான். இப்ப நான் என்ன சொன்னேன்? அதானே சொன்னேன். ஆ தூங்குறான். கேள்விக்கு பதில் சொல்ட்டீங்களா? சரி. அல்லேலூயா! ஆமா. ஸ்தோத்திரம். எம்ஜிஆர் ரசிகரா இருந்தா ஒரு பாட்டு டக்குன்னு ஞாபகம் வரும் நமக்கு. ம். சரி, அதை விட்டுடலாம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது. அங்க நைட் பிரேயர் நடக்குது. ஆ, ஆ. நல்லா கவனிங்க. மிகுந்த தூக்கம் அடைந்து, நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து, 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து, சொல்லுங்க, மரித்தவனாய் எழுப்பப்பட்டான். சொல்லுங்க, மரித்தவனாய் எழுப்பப்பட்டான். ஆ, எடுக்கப்பட்டான்.
மரித்தவனா எடுக்கப்பட்டான். நெறைய பேருக்கு வேலை செஞ்சா என்ன வராது? பிரதர் தூக்கம் வராது. ஆனா சபைக்கு வந்தா ஆஹா! எழு எழுன்னு இருக்கும். சும்மா என் பக்கத்துல என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் உட்கார்ந்திருப்பாரு. எப்ப பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா, வீன்றதுக்குள்ள டக்குன்னு தேர்ந்துப்பாரு அப்டி. கண்ணீர் கண்ணீர் எழுப்புதல் பிரசங்கியாரு கூட அவங்க தோத்துருவாரு அவர்கிட்ட. ஒரு ஹல்லேலூயா உங்களுக்கு சொல்ல. பாருங்க இது இன்னைக்கு வருங்காலத்துல சபைகளிலே ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. எச்சரிக்கை. நம்ம குடும்பத்துல நம்முடைய பிள்ளைகள் இடத்துல ஆளுகை செய்யுது. நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? பிள்ளைகளுக்கு ஒரு எச்சரிப்பு குடுக்கிறது கிடையாது. இது சபையில ஆளுகை செய்து வருங்காலத்துல சபை எப்படி போப்போது பாருங்க. ஒருத்தரும் சீக்கிரம் வரப்போறது கிடையாது. அவன் அவன் இஷ்டத்துக்கு வரப்போறான். ஏதோ தேவனுக்கு பயந்த கொஞ்சம் ஜனம், சொற்ப ஜனம் மட்டும் தான் இப்பயே அதான் நடக்குது சபையில. தான் இஷ்டத்துக்கு வர்றது. தூங்கி நாங்கலாம் நான்லாம் இயேசு ஏற்றுக்கொள்ளும்போது 20 வயசு. நல்ல வாலிபம். ஆனா எழுந்துக்கிறது 2 மணிக்கு எழும்பேன் ஞாயிற்றுக்கிழமை. கட கடன்னு ஜெபிச்சுட்டு அழகா என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஸ்தோத்திரம். முதல் ஆளா போய் நிப்போம் சபையில. இனி வருங்காலத்துல அதற்கான எல்லா சூழ்நிலையும் மாறிக்கொண்டு வருது. வேலைகள் மாறுது. பாருங்க, அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா 8, 9 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு படுத்துருவாங்க. இன்னைக்கு 2 மணிக்கு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு, 3 மணி வரையிலும் நல்லா செல்ல பார்த்துட்டு, அதுக்கப்புறம் தூங்குறான். இதெல்லாம் அழிவின் ஆரம்பம். சொல்லுங்க பார்க்கலாம். நீ இந்த காலத்துக்கு உன்ன அடாப்ட் பண்ணாத. பழைய காலத்துக்கு கொண்டு வா உன்ன. வேதத்துக்கு உன்ன திருப்பு. நீ உனக்கு ஏத்தா மாரி, இந்த உலகத்துக்கு ஏத்தா மாரி, அந்த நேரத்துக்கு தின்றது, அந்த நேரத்துக்கு வர்றது, அந்த நேரம் போல இருக்காத. ஸ்தோத்திரம். எல்லாம் என்ன பண்ணுங்க? வேதத்துக்கு திரும்புங்க. வேதம் என்ன சொல்லுது? அது கேளுங்க. பிரைஸ் லார்ட். அப்படிதான் சொல்றேன். அப்படிதான் கீழ்ப்படிவேன். அப்படிதான் தூங்கிட்டு 10 மணிக்கு எழுந்துப்பேன். 11 மணிக்கு முதல் சாப்பாடு சாப்பிடுவேன். அப்புறம் 3 மணிக்கு அந்த 4 மணிக்கு அந்த சாப்பாடு சாப்பிடுவேன். 2 மணிக்கு அது சாப்பிடுவேன்னு சொன்னா சாப்பிட்டுக்கோ. தீங்க வர வச்சுக்க வேண்டியதுதான். அதனால அருமையானவர்களே, தூங்கி கெட்டவர்கள் நெறைய பேரு. அல்லேலூயா. டயர்டா தூங்குனவனே என்ன பண்ணான்? ஒருத்தன் டயர்டா ஆயாசமா தூங்குனான். நான் சொல்றது 8 மணி நேரம் தூக்கத்த நான் உங்களுக்கு சொல்லல. இல்லைங்க, சரியான தூக்கத்த நான் சொல்லல. நம்முடைய தூக்கமானது தூக்க மயக்கத்த தூக்க பிரியர சொல்றேன். அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தடைய, நம்முடைய நன்மைகளை தடைய, நம்முடைய வேலைகளின் தடைகள, கர்த்தருக்குரிய காரியங்கள்ல தடைகள் எது எதெல்லாம் இருக்கோ, நம்ம வேலைக்கு போம்போது பார்த்தீங்கன்னா, நம்ம நேரத்துக்கு போமாட்டோம். ஒரு காரியம் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, லேட்டா போவோம். காரணம் தான் நம்ம எல்லாம் தூங்கி நம்ம இஷ்டத்துக்கு போவோம். ஆக ஒண்ணுமே என்ன பண்ணாது. உன் இஷ்டத்துக்கு இந்தியால இருக்கிற மாரியே ஒருத்தர் அங்க போயிருக்கிறாரு வெளிநாட்டுக்கு. வெளிநாட்டுக்கு போயிட்டு, அந்த ட்ரெயின் இந்த நேரத்துக்கு வரும்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த ட்ரெயினுக்காக இவரு காத்திருக்கிறாரு. காத்து மனைவிய எழுப்புறாரு. "வாம்மா கிளம்பலாம். அந்த ட்ரெயின் வந்துடும்." அந்த அம்மா அதான் சொல்றாங்கல்ல, அ அழகா டிரெஸ் பண்ணிக்கின்னு கரெக்ட்டா போனா, 1 நிமிஷம் லேட்டு. இவங்க உட்கார்ந்துகிட்டே இருக்கிறாங்க. யாரு? உட்கார்ந்துகிட்டே இருக்கிறாங்களாம். அங்கருந்து ஒரு ஆள் வந்தாராம். "எதுக்கு என்னத்துக்கு உட்கார்ந்துகிட்டுன்னு?" கேட்டாராம். இந்த மாரி ட்ரெயின் வரும். "நீ இந்தியனான்னு?" கேட்டாராம். "ஆமா." "நீ இந்தியனான்னு?" கேட்டாராம். "அப்படின்னா என்ன புரிஞ்சுக்க, நீ எப்பவுமே லேட்டு. அது நீ வரதுக்கு முன்னே போயிடுச்சு. அந்த டைம்னா அந்த டைம் தான் போணும். தூங்கி உன் இஷ்டத்துக்கு போனா, ஒரு காரியமும் உருப்படாது." சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு காரியமும் நான் என் இஷ்டத்துக்கு செய்வேன். நான் எப்படி வேணா செய்வேன். நான் தூங்கிட்டு அப்படி இப்படி அப்படி கிடையாது. ஒரு நேரம் நமக்கு குடுத்திருக்கிறான். அந்த நேரம் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அப்போ தூக்க பிரியரா இருக்கக்கூடாது. தூக்க மயக்க நம்ம என்ன பண்ணக்கூடாதுப்பா? சொல்லுங்க. ஆளுகை செய்யக்கூடாது. உடம்பு சரியில்லன்னா நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. நல்லா டயர்ட் எல்லாம் நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஸ்தோத்திரம். சரி.
2வது காரியம் பாருங்க, ஸ்தோத்திரம். யோபு 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யோபு 12, 17 டக்குனு கடந்து போலாம் சீக்கிரம். அவர் ஆலோசனைக்காரரை சிறைப்பிடித்து நியாயாதிபதிகளை மதிமயக்குகிறார். பாருங்க, ஸ்தோத்திரம். அவர் ஆலோசனைக்காரரை சிறைப்பிடித்து ஆ நியாயாதிபதிகளை மதிமயக்குகிறார். கவனிக்கிறீங்களா என்னாச்சு? அல்லேலூயா! மதிமயக்கம். சொல்லுங்க அடுத்து என்ன மயக்கம்? மதிமயக்கம். அது என்னன்னா மதிமயக்கம்னா முட்டாள்தனமா? சொல்லுங்க பால இது என்னது? முட்டாள்தனம். இந்த மதிமயக்கம் வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன், முட்டாள்தனம் வந்துரும். அந்த மதிமயக்கம் வந்துடுச்சுன்னு வைங்களேன், ஆலோசனை நமக்கு கிடைக்காது. ஆலோசனைகள் ஆலோசனை கிடைக்காது. அவர் ஆலோசனைக்காரர்கள் என்ன பண்றாராம்? சிறைப்பிடித்து நியாயாதிபதிகளை என்ன பண்றாராம்? மதிமயக்குகிறார். அப்போ ஆலோசனைக்காரர் என்ன பண்றாங்க? ஆலோசனைக்காரர் ஆலோசனை சொல்லாத அளவுக்கு இருக்கும்போது, இந்த முட்டாளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மதிமயங்கி போயிடுவான். நியாயாதிபதி என்ன பண்ணுவான்? மதிமயங்கி போயிடுவான். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா! மதிமயக்கம். சொல்லுங்க பார்க்கலாம். மதிமயக்கம். இந்த மதிமயக்கம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. பாருங்க, இந்த மதிமயக்கம் என்ன பண்ணுமா நம்மள வழி தப்பி திரிய பண்ணிடும். ஏசாயா புத்தகம் 28:7 படிங்க பார்க்கலாம். ஏசாயா 28:7 டக்குனு கடந்து போலாம். ஆனாலும் இவர்களும் திராட்சரசத்தால் மயங்கி மதுபானத்தால் வழி தப்புவார்கள். பாருங்க. ஆ பாருங்க மதுபானத்தால் மது மதிமயங்கி திராட்சரசத்தால் விழுங்கப்பட்டு சாராயத்தினால் வழி தப்பி தீர்க்க தரிசனத்தில் மோசம் போய் நியாயத்தீர்ப்பில் இடறுகிறார்கள். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது மதிமயக்கத்தினாலே வர்றது என்னன்னா வழி தப்பி போறாங்க. மதிமயக்கம் எப்படி வருதா? சாராயம், மதுபானத்தினால வருது. அப்படி வரும்போது என்ன நடக்குது? அதை விட்டுடலாம். அந்த மதிமயக்கம் வரும்போது என்ன நடக்குதுன்னா, நம்மள வழி தப்பி நடக்க பண்ணிடும். என்ன பண்ணிடும்? ஆமா, தவறான வழியில நம்ம கொண்டு போயிடும். தேவனுடைய காரியத்தை குறித்து என்ன பண்ண மாட்டேன்? சொல்லுங்க. யோசிக்கவே மாட்டீங்க. தேவனுடைய காரியம் தேவனுடைய காரியம் எந்த ஒரு காரியமானாலும் அது தப்பு தப்பாவே நம்மள என்ன பண்ணிடும்? தவறான வழியில கொண்டு போய் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, கொண்டு போய் நிறுத்திடும். வழி தப்பிடும். பாருங்க வேதம் என்ன சொல்லுது? நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம். நியாயாதிபதி 8ஆம் வசனம். சில நாளைக்கு பின்பு அவன் அ திரும்பி வந்து பார்க்கிறதற்கு வழி விலகி போனான். நல்லா கவனிங்க. புத்தி மயக்கம் இவனுக்கு என்ன பண்ணிடுச்சு? சாரி, மதிமயக்கம் வந்துடுச்சு. வழி விலகி போயிட்டான். அந்த மதிமயக்கம் வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன், தயவுசெய்து கோவிச்சுக்காதீங்க. இந்த காரியத்துக்காக தாய் தகப்பன் சொல்ற பேச்ச கேட்கவே மாட்டான். என்ன பண்ண மாட்டான்? அல்லேலூயா! யார் யாருக்கெல்லாம் தாய் தகப்பன் இருக்குது? கை தூக்குங்க. எழுந்திரு. 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 உனக்கு இருக்காத்த. எழுந்திரு. இன்னைக்கு என்ன நாளு? ஞாயிற்றுக்கிழமையா? மதர்ஸ் டே.
போய் உங்க அம்மாவுக்கு வாழ்த்து சொல்லிட்டு வா போய் 2 பேரும். போ, போ. நீ கீழ போகாத. முடிஞ்சிட்டு போய். வேற யார் தாய் தகப்பன் அவங்களுக்கெல்லாம் திரும்பி எல்லாரும் வாழ்த்து சொல்லுங்க. அப்பா, அம்மா வாழ்த்து சொல்லுங்க. எழுந்து வந்து சொல்லு. உன்னதான், உன்னதாம்மா, உன்னதான். எழுந்து உன்ன பாரு. உங்க அப்பாவுக்கு சொல்லு. எழுந்துரு. ஓ! ஃபாதர்ஸ் டேவா? மதர்ஸ் டேவா? ஓ! ஹalleluya. சரி, ஓகே. 2 பேர், 3 பேர் செஞ்சிருக்கீங்க. நீங்க செஞ்சீங்களா? நீங்க உங்க அம்மாவுக்கு சொல்லலையா? போய் சொல்லிட்டு வா போ. நீ இப்ப அப்புறம் போய் உங்க அம்மாவுக்கு வாழ்த்து சொல்லு என்ன? சரி, ஓகே. நல்லது. ஓகே. ஹalleluya. ஏன் இத சொல்றேன்னா, அருமையானவர்களே, நம்ம தாய் தகப்பன என்ன பண்ணணும்னா, கீழ்ப்படியணும். இவன் என்ன பண்ணான்னு தெரியுங்களா? அந்த மதிமயக்கம் வந்துச்சுன்னா, என் தாய் தகப்பன மதிக்கவே மாட்டான். மதிக்கவே இல்ல. அவன் அதனால அவன் வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு, அம்மா, அப்பா சொல்றாங்க, "இத செய்யாத. எப்பா இது தப்பாச்சேப்பா. ஏன் இத பண்ற? அந்த இடத்துக்கு போகாத." அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. போகாதன்னு சொல்றாரு. போகாதன்னு சொல்றாரு. "இத கேட்காதப்பா. இந்த பிள்ளைங்கள என்னப்பா இந்த 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 பொண்ணு வேணாப்பா" அப்படின்னு சொல்றாரு. அவன் என்ன பண்றான்? வழி தப்பி போறான். ஹல்லேலூயா. யோனா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஸ்தோத்திரம். யோனா என்ன பண்ணானா, வழிய விட்டு விலகி வேற இடத்துக்கு போனான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. நாங்க அல்லேலூயா. அப்போ மதிமயக்கம். சொல்லுங்க பார்க்கலாம். என்னது அடுத்தது? மயக்கிடும். மதிப்பு கெடுத்துரும் இந்த மயக்கம். முட்டாள்தனமான ஒரு ஆலோசனை நமக்கு கொடுத்துரும். நம்ம வழி தப்பி திரிய பண்ணிடும். எப்பவுமே தவறான காரியத்தையே முடிவு எடுக்கும்படி செய்துவிடும். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு. அதன் முடிவோ மரண வழிகள். நாம் அநேக நேரத்துல அநேக காரியங்கள முடிவெடுக்கிறோம். ஆனா, அந்த மயக்கம் வந்துடுச்சுன்னா, முட்டாள்தனமான காரியம் நமக்குள்ள வந்துடுச்சுன்னா, அது தவறான முடிவுகளையே எடுக்க தோணிடும். ஒரு அல்லேலூயா. ஸ்தோத்திரம். முட்டாள்தனமான காரியத்தை எடுத்தவங்க, அத நீங்க முயற்சி பண்ணி திருத்திக் கொள்ளுங்க. முட்டாள்தனமான ஒரு வாய்ப்ப நீங்க எடுக்காதவங்க, ஸ்தோத்திரம். ம் மதிமயக்கக்கூடிய காரியங்கள ஸ்தோத்திரம் யாரு? சிம்சோன போல ஒரு தீர்மானத்தை எடுக்காதீங்க. அல்லேலூயா. நல்லத கேளுங்க. ஹல்லேலூயா. அடுத்தது 3வது காரியத்த பார்த்தீங்கன்னா, புத்தி மயக்கம். சொல்லுங்க பார்க்கலாம். புத்தி மயக்கம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உபாகமம் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கர்த்தர் உன்னை புத்தி மயக்கத்தினாலும், குருட்டாட்டத்தினாலும், மன திகைப்பினாலும் வாதிப்பார். கவனிங்க. கர்த்தர் உன்னை புத்தி மயக்கத்தினாலும் 3வது காரியம் என்னன்னா, புத்தி மயக்கம். டக்கு டக்குன்னு நான் கடந்து போயிடுறேன். நேரமும் ஆகுது. புத்தி மயக்கம். இந்த புத்தி மயக்கம் என்னன்னு சொன்னா சாபம் அது. என்னதுங்க அது? அது ஒரு சாபம். சாபத்தினால் வந்த விளைவு தான் இந்த புத்தி மயக்கம். சாபத்தினால் வந்த விளைவு தான் என்னது? புத்தி மயக்கம். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா. ஏன்னா பாருங்க 15ஆம் வசனம் படிங்க. 28:15 உபாகமம் 28:10. ஆ இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கட்டளைகளின்படியும்
கற்பனைகளின்படியும் கட்டளையின்படியும் நடக்க கவனமாயிருப்பதற்கு அவர் சத்தத்துக்கு செவிகொடாதே போவாயாகில், இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அப்ப புத்தி மயக்கம் என்னன்னா சாபம் அது. சொல்லுங்க பார்க்கலாம், சாபம். நெறைய பேருக்கு இந்த புத்தி மயக்கம் மென்டலா போயிடுற காரணம் யாரு சொல்லுங்க? மென்டலா போறது காரணம் என்ன? மென்டல். புத்தி சுவாதீனம் எதுக்கு வருது? காரணம் யாரு? சாபம் அது. அப்ப அநேக நேரத்துல முன்னோர்களின் சாபம். நம்ம யாரையாவது துடிக்க துடிக்க ஏமாத்தும்போது, குடும்பத்த அழிக்கணும்னு நினைக்கும்போது அந்த சாபம் அவங்களுக்கு வரும். அது தனிப்பட்ட விதத்துல இருக்கட்டும். ஆனா இந்த சாபம் என்னன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு ஒருவன் கீழ்ப்படியாவிட்டால் அந்த சாபம் வருகிறது. ஆனால் நல்ல விதத்திலே நாம் தப்பித்துக் கொண்டிருக்கிறோம். காரணம், இந்த சாபத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து தீர்த்துட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனாலும் நான் என்ன சொல்றேன்னா, அருமையானவர்களே, அந்த பாதிப்பு, இந்த புத்தி மயக்கம், அந்த சாபத்திலிருந்து நாம விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். உண்மைதான். ஆனா, ஒரு சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில அந்த சாபம், அந்த புத்தி மயக்கம் நம்மை தொடரதான் செய்கிறது. என்ன பண்ணுது? இந்த புத்தி மயக்கம் வந்துடுச்சுன்னா, கூடவே 2 காரியம் வருமா? என்ன வருமா? குருட்டாட்டமும், மனத்திகைப்பும் வருமா? என்ன வருமா? குருட்டாட்டம், மனத்திகைப்பு வருமா? அத விட்டுடலாம். மன திகைப்பே இல்ல. குருட்டாட்டத்த சொல்றேன். என்னது? என்னாச்சு? என்னது? குருட்டாட்டம் வந்துரும், குருட்டாட்டம் வந்துரும். சொல்லுங்க பார்க்கலாம். குருட்டுத்தனம் வந்துரும். சொல்லுங்க பார்க்கலாம். ஆவிக்குரிய கண்ணு குருடாயிடும். இந்த புத்தி மயக்கம் வந்துச்சுன்னா, ஆவிக்குரிய கண் ஆமா. ஆதியாகமம் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் என்ன சொல்லுது? சோதோம், கொமோரா மக்கள் என்ன பண்றாங்க? ஸ்தோத்திரம். தவறான காரியத்தை செய்யும்படியாய், ஓரினை சேர்க்கைக்கு மக்களை இழுக்கும்படியாக, ஸ்தோத்திரம், தவறான காரியத்தை செய்யும்படியாக அவங்க லோத்தின் குடும்பத்துக்குள்ளே நுழைந்து அவன் வீட்டை உடைக்கிற நேரத்துல கர்த்தர் அவர்களுக்கு குவட்டாட்டத்தை வரப்பண்ணினார் என்று வேதம் சொல்லுது. ஆதியாகமம் 19:11. சிறியோரும் பெரியோருமாகிய அ மனிதருக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார்கள். நல்லா கவனிங்க. குருட்டாட்டம் எதனால வருது? நம்ம தப்பு பண்ணும்போது குருட்டாட்டம் வரும். தவறு செய்யும்போது குருட்டாட்டம் வந்துரும். நீங்க அந்த விதத்திலும் கர்த்தருக்குள்ள நாம நிக்கவே முடியாத சூழ்நிலை வரும். குருட்டாட்டம் வந்ததுனால என்ன நடந்ததுதான்? வாசலை தேடி அ அலுத்து போயிட்டு அலுப்பு வந்துடுச்சு. அஞ்சால் அலுப்பு மருந்து மாத்திரை தான் போடணும். அலுப்பு. அலுப்பு வந்துடுச்சு. ஸ்தோத்திரம். தேடி தேடி அலுத்து போயிட்டான். எத? வாசல தேடி தேடி அலுத்து போயிட்டான். கண்டுபிடிக்க முடியாது. கர்த்தரை கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 18லிருந்து 20 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, 2 ராஜாக்கள் 6:18. அவர்கள் அவனிடத்தில் வருகையில், நல்லா கவனிங்க. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாக்கும்படி செய்யும் என்றான். எலிசாவினுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்தார். நல்லா கவனிங்க. கண் மயக்கம், கண் மயக்கம். அதுதான் புத்தி மயக்கம். அவங்க கண்ணு திறந்துதான் இருக்குது. கண் என்ன பண்ணுச்சு? ஆவிக்குரிய கண்.
மூடப்பட்டுச்சு. ஹல்லேலூயா! ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, பாருங்க, இந்த கண் மூடப்பட்டவனுங்களுக்கு என்ன நடந்ததுன்னா, ஸ்ட்ரெயிட்டா இவனுங்க எங்க போயிட்டானுங்க? 20ஆம் வசனம் சொல்லுது, சத்துருக்கிட்ட போய் என்ன பண்ணிட்டான் அவன்? மாட்டிக்கினானுங்க. எதிராளிகிட்ட போய் மாட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. சொல்லுங்க பார்க்கலாம். புத்தி மயக்கம். ஆண்டவரே எனக்கு உதவி செய். எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா! கவனிக்கிறீங்களா? என்னாகமம் 22:31 என்ன சொல்லுது? பிலேயாம் என்ன பண்றான்? ஸ்தோத்திரம். அந்த இடத்துல ஆண்டவர் பிலேயாம் கண்ணை திறக்கிறார். அவ்வளவு நேரம் கர்த்தர நேருக்கு நேராய் பார்த்துக் கொண்டிருந்தவன், தரிசித்துக் கொண்டிருந்தவன், கர்த்தருடைய வார்த்தைய பார்த்து சொல்லுகிறவராய், தீர்க்கதரிசனம் சொல்றவராய், கர்த்தரை தரிசிக்கிறவரா இருந்தார். அப்புறம் பார்த்தா, எதிர்க்க இருக்கிற தூதன பார்க்க முடியாத அளவுக்கு அவருடைய கண்ணு என்ன ஆயிடுச்சு? மறைக்கப்பட்டு போச்சு. அல்லேலூயா! இந்த புத்தி மயக்கம் என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். பைத்தியமா அது? என்னவா? புத்தி மயக்கம் என்னவா அது? எடுத்து படிங்க. நான் அடுத்த குறிப்ப நான் சொல்லிட்டு போயிடலாம் அதுக்கப்புறம். 7ஆம் அதிகாரம் பிரசங்கி 25, 26 கரெக்ட்டா இருக்கும் நேரம். 7ஆம் அதிகாரம் 26, 27மா? ஆ, ஆ, ஆ. 25, 26 சாரி 25, 26 பிரசங்கி 27, 25, 26. ம். ஆராய்ந்தறியவும், மதிகேட்டின் ஆகாமியத்தையும், புத்தி மயக்கத்தின் பைத்தியத்தையும் அறியவும். நல்லா கவனிங்க. புத்தி மயக்கத்தின் பைத்தியம். சொல்லுங்கம்மா. புத்தி மயக்கத்தின் மனுஷன் எதெல்லாம் அறியணும்? எனக்கு நெறைய பேர் புத்தி மயக்கத்தின் பைத்தியத்த தான் அறிய இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? போய்க்கிட்டு இருக்கிறாங்க. புத்தி மயக்கம் அது ஒரு பைத்தியம். அல்லேலூயா! நீங்க பாருங்க எது எதுக்கோ பைத்தியம். மக்கள் பைத்தியம் புடிச்சிட்டு இருக்கான். ஸ்தோத்திரம். என்ன பண்ணுதான் அந்த பைத்தியம்? புத்தி மயக்கத்தின் பைத்தியம் என்ன பண்ணுதாம்? எதுல சிக்க வைக்குதாம்? 26 கண்ணிகளும், வலைகளுமாகிய நெஞ்சமும் ஆ பாருங்க. ஸ்தோத்திரம். அவரு பாருங்க புத்தி மயக்கத்தின் பைத்தியத்த அறிய முற்பட்டபோது, எங்க போய் மாட்னாராம்? கசப்பு, கண்ணி, கட்டுகள் இது போல இடத்துல போய் மாட்டிக்கிட்டார். ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, ஏசப்பா அந்த புத்தி தெளிவு எனக்கு தாங்க ஆண்டவரே. கேட்கலாமா? கேட்கலாமா? இயேசுவே, புத்தி மயக்கம் எனக்கு வேணாம் ஆண்டவரே. புத்தி தெளிவு எனக்கு தாரும். சொல்லுங்க, புத்தி தெளிவு எனக்கு தாரும். புத்தி தெளிவை எனக்கு தாரும். புத்தி தெளிவை எனக்கு தாரும். புத்தி தெளிவை எனக்கு தாரும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து விழித்திருந்து ஜெபம் பண்ண கிருபை தாரும் ஆண்டவரே. 4வது பாருங்க, மத்தேயு 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மத்தேயு 13, 22. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனுமாய் இருந்து உலகக் கவலையும் ஐசுவரியத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் உலகம் உலக கவலை ஐஸ்வரியத்தின் மயக்கம். சொல்லுங்க பலம். அடுத்து என்னது? ஐஸ்வரியத்தின் மயக்கம். சொல்லுங்க, ஐஸ்வரியத்தின் மயக்கம். அல்லேலூயா! அல்லேலூயா! ஸ்தோத்திரம். எந்த விசுவாசியாவது நான் இன்னைக்கு கர்த்தருக்குள்ள வளர்ந்து நல்லா கனி கொடுக்கணும்னு நினைக்கிறானா பாரு? இல்ல. எந்த விசுவாசியும் அப்படி சொல்றத பார்த்ததே கிடையாது.
நல்லா சம்பாரிக்கணும்ப்பா. நல்லா அது இது வாங்கணும், செட்டில் ஆகணும்ப்பா அப்படிதான் நினைக்கிறான் தவிர, கர்த்தருக்குள்ள இன்னைக்கு முன்னேறணும்னு நினைக்கிறது கிடையாது. காரணம் என்ன? ஐஸ்வரியத்தின் மயக்கம் இன்னைக்கு வந்துருச்சு. பணம், 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 பணம். சொல்லுங்க. பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் உண்மதான். ஆனா, அது நம்முடைய வாழ்க்கையில மயக்கமா போயிடக்கூடாது. நம்மள என்ன பண்ணிடக்கூடாது? நம்மை மயக்கிடக்கூடாது. பணத்திலே மயங்கி விடாதே. அது பாதாளம் கொண்டு சேர்த்திடும். காத்துக்கொள், காத்துக்கொள். புத்துக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். சொர்க்க மேல கண்ணு போச்சுனா, போச்சையா உன் அபிஷேகம். ஆட்கள் மேல கண்ணு போச்சுனா, அம்போதான் உன் அபிஷேகம். நான் இன்னைக்கு இத சொல்லணும் ஏன்? எனக்கு பாவமா போயிடும். யார் யாரெல்லாம் உன் இருதயத்துல தொட்டு சொல்லு, கட்சிக்கு பணம் வாங்குனேன். வாங்குனீங்களா? வாங்குனீங்களா? அந்த பணத்த என்ன பண்ண போறீங்கப்பா? கை விட்டு நீட்ட சொல்லல நான். கை தூக்கக்கூடாது. நம்ம ரகசியத்த என்ன பண்ணக்கூடாது. நான் அதனால தான் இந்த கேள்வி கேட்டேன் உங்கள. அடுத்த வாட்டி வாங்காதீங்க. இந்த வாட்டி செஞ்சு என்ன பண்ண போறோம் நம்ப? எனக்கு 10,000 10,000மா? 12,000 எப்பா அந்த பணமே வேணாம்ப்பா எனக்கு. அல்லேலூயா! உன் பணம் உன்னோட இருக்கட்டும். யாரெல்லாம் பணத்த வாங்கி ஏமாத்தியிருக்கீங்க? இது என்னது இது? இந்த நாள்ல இந்த வசனம் நான் போன வாரம் சொல்லல இல்லையா? அந்த வசனம் வரும்போது தான் சொல்லணும். அது சொல்லணும் ஏன்? எனக்கு என்னது அது? பாவம். அல்லேலூயா! அந்த வேட்பாளர் என்ன திட்டுவான் உன்ன? காரி காரி துப்ப மாட்டான் அவன். நீ யார்கிட்ட வாங்கி எங்கன செஞ்சிருக்கிறன்னு? தோத்துட்டு இருந்தானா? எப்படி திட்டுவான் உன்ன? திட்டியிருப்பான். நாங்கலாம் ஒரு இடத்துக்கு போகும்போது, அந்த ஆள் தோத்துட்டான். திட்டினான் பாரு. ஐய்யய்யோ! அப்பா! இவனுங்கலாம் இப்படிதான், அப்படிதான். அப்பா நம்ம தப்பிச்சோம்டாப்பா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா! எங்க மனைவி அங்க இப்படி இருக்கிறாங்க. "என்ன சிஸ்டர் நீங்க மட்டும் தான் பணம் வாங்கலையாமே இந்த தெருவுலயே" அப்படின்னாங்க. அதுதான் சாட்சி. நீங்க தான் பணம் வாங்கலையாமே. ஒரு பாஸ்டர் என்ன கேட்டாரு. பாஸ்டர் ஃபோன் பண்ணி, "இந்த நாள் கிறிஸ்தும இந்த நாளு. நீங்க வாங்கிக்கோ ஒரு 10,000 8,000 தருவாங்க. நீங்க 4 பேர் 2,000 2,000 எடுத்துக்கங்கன்னாரு." உன் பணம் உன்னோட இருக்கட்டும்பா. அவரு சேர்த்து போயிட்டாரு. நான் ஏன் இத சொல்றேன்னா, பண ஆசை சொல்லுங்க எல்லா தீமைக்கும் நல்லா கவனிச்சுக்கங்க. இந்த வசனத்த நான் உன்ன தாக்கணும்னு தேடி எடுக்கல. புரியுதா? ப்ராபசி. இந்த வசனத்த நான் உன்ன கவனிங்க பார். அல்லேலூயா! நான் தேடி ஒண்ணும் எடுக்கல. கர்த்தர் கொடுத்த வசனம். நான் இவ்வளவு நாள் அப்படி பேசலல்ல. ரொம்ப நாள் கொஞ்சம் கடினமா பேசி, இல்ல இந்த மாரி ஆழமான சத்தியங்கள பேசி ரொம்ப நாள் ஆச்சு. கொஞ்சம் மேலோட்டம் தான் போய்க்கிட்டு இருக்கிறேன். ஸ்தோத்திரம். 16ஆம் அதிகாரம் லூக்கா 19:20 என்ன சொல்லுது வசனம்? ஸ்தோத்திரம். ஐசுவரியவான் தரித்திரன் இருக்கிறான். அந்த பண மயக்கத்துல உழண்டு கொண்டிருந்தான். பண மயக்கம் தான். பண மயக்கம். அப்படியே அவர் போறது என்ன? வர்றது என்ன? ஐயோ! இப்போ பணம் இருக்கு என்கிட்ட. ஆஹா! என்ன? இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. இவன் ஒண்ணு ஏமாளி. இவனுக்கு ஒண்ணுமே இல்ல. பணம் இவன்கிட்ட ஒண்ணுமே இல்ல. இவன் ஒண்ணுமே கிடையாது. இவன் ஏமாளி. தரித்திரன். இவர் போறது என்ன? வர்றது என்ன? ஆட்டு என்ன? பாட்டு என்ன? என்ன? ஆனா மயக்கத்துல ஓடுது. நெறைய பேருக்கு கண்ணு மயங்கி கண்ணு மறைச்சிருச்சு.
பண மயக்கத்துல, ஐஸ்வர்யத்தின் மயக்கத்துல ஓடிக்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன். நல்லா தெரிஞ்சுக்கங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன். அந்த ஆசீர்வாதத்த கர்த்தரிடத்திலிருந்து தான் பெற்றுக்கொள்ளலாம் தவிர, நேர் ஓடிப்போய் பள்ளத்துல விழுந்து பெற்றுக்கொள்ளாத. கர்த்தர் கொடுக்கணும். சொல்லுங்க, கர்த்தர் கொடுக்கணும். கர்த்தர்கிட்ட வாங்குறவங்க கர்த்தருக்காக சரியா கொடுப்பாங்க. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பண்றோம்னா, அநேக நேரத்துல பணம் ஐஸ்வர்யத்தின் மயக்கம். நம்ம அநேக நேரத்துல நினைக்கலாம், பணத்துக்காக ஓடுறேன்னு கவலைப்படாதீங்க. பணமே வரட்டுமே. பணம் எவ்வளவு வேணா வரட்டும். கவலைப்படாதீங்க. எனக்கு பணமே வரல. ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிற பணம் வரல. நானும் இவன போல குறுக்கு போலாமான்னு யோசிக்காதீங்க ஒரு நாளும். நீ கர்த்தருக்காக நில்லுங்க. ஒரு நாள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. குறுக்கு வழியா போறவன் என்னைக்கா இருந்தாலும் அங்க ஆபத்து, விபத்து இருக்கிறது. பிரச்சனை இருக்கிறது. ஒரு நாளும் நீங்க என்ன பண்ணாதீங்க, பணத்துல மயங்கிடாதீங்க. ஒரு சில நேரத்துல தேவைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்து வாட்டும்போது நம்ம நினைப்போம், ஐயோ! நம்ம அப்படி குறுக்கு வழியில எதுனா போடலாமே, யாரையாவது ஏமாத்திடலாமேன்னு தோணும். கடன் வாங்கிட்டு நம்ம அப்படியே ஓடிடலாமான்னு கூட தோணும். தோணுதா இல்லையான்னு தெரியல. உனக்கு தோணும் பாஸ்டர், எனக்கு தோணல. எனக்கு அப்படி தோணி இருக்குது. பணம் மொட நமக்கு வரும்போது, உதவியற்ற நிலையில நம்ம வாழ்க்கை வாழும்போது கஷ்டமா இருக்கும். உண்மையா இருங்க. கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். சொல்லுங்க, எந்த இயேசு கைவிட மாட்டார். என்னை மறந்திட மாட்டார். சொல்லுங்க, எந்த இயேசு என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. அருமையானவர்களே, நிச்சயமா உண்மையா இருக்கிறவங்க பண மயக்கத்துல இருக்காதுங்க. ஐயோ! எனக்கு இல்லைன்னு யோசிக்காதுங்க. கர்த்தர் தருவார். செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய வீடு எப்படி இருக்குன்னு யோசிக்காதீங்க. நம்ம ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு யோசிக்காதீங்க. நம்முடைய சூழல் எப்படி இருக்குன்னு யோசிக்காதீங்க. ஒரே ஒரு காரியம், கர்த்தருக்கு நான் உண்மையா இருக்கணும். அவ்வளவுதான். அவர் என் தேவையை சந்திப்பார். அவர் என்னை விசாரிக்கிறவர் ஆனபடியால் என் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுவேன். ஐஸ்வர்யமும் அப்புறம் ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே வருகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாத ஐஸ்வரியத்தை தரும். அதனோடு அவர் வேதனையை கூட்டா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஒருத்தன் 19ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 18லிருந்து 24 வசனம். ஒருத்தன் நல்லா விதைக்கிறான். நல்ல அறுவடை அங்க நடக்குது. அவன் என்ன பண்றான்னு சொன்னா, ஸ்தோத்திரம். ஆத்துமாவே என்ன பண்ணு, அநேக நாட்களுக்கு உன்னை சேர்த்து வச்சுட்ட, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாராம் மேல இருந்து, மூடனே, இன்னைக்கு உன் ஆத்துமா உன்னிடத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டா, இதுல யாருடையதாகும்? அல்லேலூயா. அதுக்காக நான் சேர்த்து வைக்க கூடாதுன்னு சொல்லல. எடுத்து வைக்கணும். உங்க குடும்பத்துக்கு எடுத்து வைக்க. அது முட்டாள்தனம். நீ அன்னைக்கு வர்றது அன்னைக்கு செலவு பண்ணிட்டு ஆண்டவர் பார்த்துப்பான்னு சொல்றது. உங்க குடும்பத்துல இருக்கிறீங்க. உங்களுக்கு பிள்ளைங்க இருக்கிறது. எதிர்காலம் இருக்கு. அதெல்லாம் நீங்க செய்ய வேண்டியது இருக்கு. அத சொல்ல. ஐஸ்வர்யத்தின் மயக்கத்துல ஓடாதீங்க. பணம், 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 பணத்தேயா அலையக்கூடாது. நான் பிரைஸ் தி லார்ட். லூக்கா 12ஆம் அதிகாரத்துல நீங்க வீட்ல போய் படிச்சுக்கங்க. ஸ்தோத்திரம். கடைசியா நான் ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன். 12ஆம் அதிகாரம் பாருங்க. 1ஆம் வசனம். அப்ப 16 மட்டும் படிங்க. அது நான் அடுத்த குறிப்பு சொல்லி 2, 3 வசனம் தான் இருக்கு. அடுத்த காரியம் 5வது. அ அல்லாமலும் ஒரு உவமையை சொன்னார். ஆ, ஆ. ஓ! அதுதான். ஆ. நன்றாய் விளைந்தது. ஆ. பாருங்க, ஸ்தோத்திரம் நல்லா விளைஞ்சிச்சு. நான் 19ஆம் அதிகாரம் சொல்லிட்டேன். இது 12ஆம் அதிகாரத்துல வருது. ஆகையினால அருமையானவர்களே, பண மயக்கம். சொல்லுங்க, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
வசனத்துக்கு கீழ்ப்படியாதபடிக்கு நம்மை நெருக்கிடும். சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பண்ணிடும்? சொல்லுங்கப்பா. வசனத்துக்கு கீழ்ப்படியாதபடிக்கு நம்மை நெருக்கிடும். நெருக்கியேவும். நெருக்கி கடைசியா ஒண்ணு சொல்லி முடிச்சுருவோம். மனமயக்கம். சொல்லுங்க மனமயக்கம். மனமயக்கம். யோபு 31ஆம் அதிகாரம் 26, 27. யோபு 30. தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவன் அவருடைய சமூகத்தை 31ஆம் அதிகாரம் 26, 27 தானே? 31 யோபு. ஒரு நிமிஷம் படிங்க மறுபடியும். சூரியன் பிரகாசிக்கும் போதும் அல்லது சந்திரன் மகிமையாய் செல்லும் போதும் நான் அதை நோக்கி என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை முக்தி செய்தது உண்டானால். சொல்லுங்க, என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை முக்தி செய்தது உண்டானால். இது என்ன தெரியுமா? இந்த வசனம் நமக்கு புரியாது. என்னன்னா யோபு சொல்றாரு, என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு என்ன பண்ணுது? என் வாய் என் கையை முக்தி செய்ததுண்டானால். இப்படி செய்யறாரா? ரகசிய மனம் என்ன பண்ணுதான்? புத்தி செய்தான், முக்தி செய்தான். என்னன்னா என்னன்னா ரகசியமா ஆண்டவருடைய பிள்ளை. ஆனா ஒன்றை பார்த்து அவர் முக்தி செய்தது உண்டானால் சொல்றாரு. எத? 26ஆம் வசனம். சூரியன் பிரகாசிக்கிற போதும் அல்லது சந்திரன் மகிமையாய் செல்லுகிற போதும் நான் அதை நோக்கி. சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பக்தி! எப்படி அவருடைய மனம் மயங்கலையா? இந்த மயக்கம் என்னன்னா, சூரியன் அப்படியே மேல வரும்போது ஆஹாஹாஹா எவ்வளவு அருமையா பிரகாசிக்கும் தெரியுமா? அது ஒரு தெய்வம் போல நினைச்சு இரவு பாக்குறீங்க. இரவு அப்படியே முழு நிலவு வருது. ஆஹா, அது ஒரு தெய்வம் போல ரகசியமா யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன பண்றோம்? அப்படி முத்தம் செய்யுது. எப்படி? இது எப்படி சொல்லலாம்? ரகசியமா ரகசியமா விக்கிரக ஆராதனை. அல்லேலூயா. ரகசியமான விக்கிரக ஆராதனை யாருக்கும் தெரியாது. 2வது அவர் மனமயக்கத்தை சொல்றாரு பாருங்க. அதே யோபு அதே புத்தகத்துல 31ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்துல, என் மனம் யாதொரு ஸ்திரீ மேல் மயங்கி அயலானுடைய வாசலை எட்டி பார்த்ததுண்டானால். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். என் மனம் யாதொரு ஸ்திரீ மேல் மயங்கி. இது ஒரு மயக்கம். மயங்கி அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்தது உண்டானால், அப்பொழுது என் மனைவி வேறொருவனுக்கு மாவரைப்பாளாக, வேற்றொரு மனிதர் என் மேல் சாய்வார்களாக, அவள் மேல் சாய்வார்களாக. அல்லேலூயா. இந்த வசனம் எவ்வளவு அருமையானதில்ல? அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் இந்த வசனத்தை அதிகமா சொல்லுவார். குடும்பத்துல பிரச்சனை. அவர் குடும்பத்துல அவர் சொல்லுவாரு, அப்படி இப்படியெல்லாம் இருக்குப்பா, போறாங்க வராங்க, என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஆனா நான் உண்மையா இருக்கிறேன். அதனால என் மனைவியும் உண்மையா தான் இருப்பா. அவளை ஒரு நாள் என்ன பண்ண முடியாது. சொல்லுங்க. ஒரு நாள் அவள் என்ன பண்ணல, தப்பு பண்ண மாட்டா. காரணம் என்னன்னா, நான் இது போல காரியம் செய்யல. ஒரு அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
31 சொல்லுது. என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கண்ணின் மேல் நினைவா இருக்கிறது எப்படி? அப்பொழுது உன்னதங்களில் இருந்து தேவன் அளிக்கும் பங்கு உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரம் கிடைக்குமோ? மாறுபாடான மாறுபாடானவனுக்கு ஆபத்து, அக்கிரமம் செய்கைக்காரருக்கு ஆக்கினை, ஆக்கினையும் அல்லவோ கிடைக்கும். பிரைஸ் லார்ட். பாருங்க, ஸ்தோத்திரம். கண்ணின் மேல் நினைவு. சொல்லுங்க, கண்ணன் மேல் நினைவு. கண்ணன் கண்ணன் வருவான், கதை சொல்லுவான், நல்ல நல்ல வார்த்தைகளை பேசுவான். இன்னைக்கு கண்ணின் மேல நிறைய பேர் கண்ணன் மேல காதலா இருக்கிறாங்க. அந்த மனம் வஞ்சிக்கப்பட்ட மனம். அது மனம் என்ன மனம்னு சொன்னா, அருமையானவர்களே, இது வாலிப பிள்ளைகளுக்காக நான் சொல்றேன். ஸ்தோத்திரம். என்ன மனம்? அப்படியே கண்ணின் மேல, அப்படியே கண்ணன் மேல ஆசையா இருக்கு. ஸ்தோத்திரம். ஆசாசியாய் நம்ம நினைக்கிறோம். அப்புறம் பூசையாய் போயிடாது. பொசுங்கி போயிடும். கர்த்தருடைய இது எதை குறிக்குதுன்னா, அப்படியே எண்ணம் சாப்பிட்டாலும் கண்ணனுடைய எண்ணம், சாப்பிட்டாலும் கண்ணியினுடைய எண்ணம். அல்லேலூயா. சாப்பிட்டாலும் கண்ணன், கதை சொல்ற கண்ணன் ஞாபகம் வருது. லீலைகள் இல்ல, அவனுடைய அப்படியே யோசனை, படுத்தாலும் அப்படியே சிந்தனை எங்கேயோ போகுது. அல்லேலூயா. எங்கெங்கேயோ போகுது. ஆனா கர்த்தருக்குரியவனா பாருங்க. அல்லேலூயா. குடும்பத்துல சொன்னேன் இல்லையா? அல்லேலூயா. உன் இஷ்டத்தை தேர்ந்தெடுத்துட்டு அப்புறம் குத்து, ஹல்லேலூயா வேணாம். பிசாசு அப்படியே நம்மள என்ன பண்ணுவான்? குத்துவான். அல்லேலூயா. என்ன பண்ணுவான்? ஏன் கிறிஸ்தவனை கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்றேன்னா, கிறிஸ்தவன் தெரியும். நீ சபைக்கு போற ஆள் தெரியும். உன் பிள்ளைகள் எப்படி வளர்க்கணும்னு தெரியும். உன் குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு தெரியும். நீ கிறிஸ்துவ அறியாம ஒருவேளை அவனை சும்மா ஞானஸ்நானம் குடுத்து நீ இது பண்ணாலும், அவன் உன்னை அவன் இயேசு கிறிஸ்துவ குறித்து அறியாதனால உன்னை டார்ச்சர் தான் பண்ணுவான். இது எத்தனையோ தடவை நான் சொல்லியிருக்கிறேன். அதுல கண்ணின்மை, மயக்கமான மனம். சொல்லுங்க, மயக்கமான மனம். இதுக்காக நான் ஜெபித்தேன். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. பாஸ்டர் எல்லாமே பப்ளிக்கா பேசுற மாதிரி இருக்குன்றீங்களா? இதெல்லாம் சபையில் தான் சொல்லிக் கொடுக்கணும். வெளியே என்ன பண்ண மாட்டாங்க. பரிசுத்தம் என்பது சபைக்குரிய தேவனுக்குரிய காரியம். இத உலகத்தால் சொல்லிக் கொடுக்க மாட்டான். சபையில் தான். அல்லேலூயா. ஒண்ணும் தெரியாத ஆளு நீ கல்யாணம் பண்ணிட்டு உன் பிள்ளைகள் என்ன எப்படி வளர்ப்ப நீ? இந்த முறை மாதிரி தான் வளர்ப்ப. ஒண்ணும் தெரியாத ரட்சிக்கப்படாதவனை கல்யாணம் பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை சினிமாவுக்கு கூடும் போய் தான் ஆகணும். இல்லைன்னா சண்டை போடுவான். குடிகாரனை கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் எனக்கு குடிக்கிறான்னு சொன்னேன், பிரச்சனை கிடையாது. இது தப்பு. அந்த மயக்கம் நம்மள என்ன பண்ணக்கூடாது? மயக்கம் இருக்கலாம். ஆனா அந்த மயக்கம் நம்மள என்ன பண்ணக்கூடாது? வாட்டி வதைக்க கூடாது. இதுக்கப்புறம் உங்க விருப்பம் தான். ப்ராப்பர்சியா நான் சொல்றேன். தாய் என்ன சொல்றாங்களோ, ஒரு கர்த்தருக்குரிய மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணணும். இப்படியே லவ் பண்ணி சிந்தையில ஏதோ கனவெல்லாம் வச்சுட்டு நீ நினைச்சுக்கிட்டு இருப்ப. எங்க எங்க ஆளு அப்படி பண்ணுவாரு, இப்படி பண்ணுவாரு. அப்புறம் பார்த்தா சொத்தையா இருக்கும். நீ எவ்வளவு நேசிச்சியோ, அவனும் என்ன பண்ணானா, தாமரை எவ்வளோ நேசிச்சானோ, காரியம் முடிஞ்ச உடனே எத்தி உதைச்சு வெளியே தள்ளிட்டான். அல்லேலூயா. இப்ப நமக்கு நல்லா தெரியும். இப்ப நல்லா தெரியும். ஆ, ஊ, ஏ, அக்கு, அப்புடு. அவர்தான். அவரு எப்பேர்ப்பட்ட எவ்வளவு அன்பானவர் தெரியுமா? நல்லா கவனிச்சுங்க. இந்த காலத்துலலாம் கிளப்பு கிபெல்லாம் போயி சொல்றேன் கவனிச்சுங்க. எங்க நீ ஒரு பாட்டு கூட வரும், சினிமா பாட்டு. அத நான் இப்ப சொல்ல விருப்பம் இல்ல. எனக்கு ஞாபகம் இல்ல.
8 மணிக்கு ஒரு ஆள காதலிச்சுட்டு இருப்பான். 10 மணிக்கு ஆபீஸ்ல காதல் இருக்கும். வீட்ல இது 6 மணிக்கு தெருவுல ஒரு காதல் இருக்கும். 3 காதல் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு மனுஷனுக்கு, ஒரு மனுஷிக்கு. நெனைக்கிறவனெல்லாம் காதல். ஆனா எது பார்த்தா பெஸ்டி, ஒஸ்டி, ஒஸ்தி இந்த தீ எல்லாம் இருக்கு. எல்லாம் தீயா மாறும். சொல்லுங்க பெஸ்டி, பெஸ்டி தூக்கி குப்பை தொட்டில போடு. ஒரே ஒரு ஆள் தான் நமக்கு. சொல்லுங்க. ஒன்றே மனதில். சொல்லுங்க ஒன்றே மனதில். அல்லேலூயா! 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 ஸ்தோத்திரம். கிறிஸ்தவம் அருமையா போறோம்னா கர்த்தருக்குள்ள வாங்க. கர்த்தருக்குள்ள இருங்க. ஏதோ பேரளவில ஏசப்பாவ ஏற்றுக்கிட்டு, நானும் கிறிஸ்தவன், நானும் சபைக்கு வரேன்னு மட்டும் இருக்காதீங்க. நாளைக்கு, ஐயோ! எனக்கு இது கஷ்டமா இருக்குன்னு நெனைக்காதீங்க. அல்லேலூயா! இன்னைக்கு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறான். பையன கல்யாணம் பண்ணிக்கிறான். ஒருத்தன் மெட்டி போட்டுக்கிறான், ஒருத்தன் தாலிய போட்டுக்கிறான். என்னத்த பண்றதுப்பா? ஐய்யய்யோ! உலகம் மோசமா போயிட்டு இருக்குப்பா. கிறிஸ்தவர்களே, மாறா எச்சரிக்கையா இருங்கப்பா. வாலிப பிள்ளைகளே, எச்சரிக்கையா இருங்க. பெரும் காரியத்துல மாட்டிக்கொள்ளாதீங்கப்பா. சிந்தனைய ஆண்டவருக்குள்ள மயக்குங்க. சொல்லுங்க. ஆண்டவருக்குள்ள சொல்லுவோம். அல்லேலூயா! ஆமா, என் நேசத்தால் சோகமானேன். சொல்லுங்க. நேசத்தால் சோகமாகுங்க. அவருடைய நேசத்தால் சோகமாக விலகி செய்யுங்கப்பா. நன்றி. சொல்லாம ஆண்டவரே மயக்கத்த எடுத்து போடு என்னிலிருந்து. ஆண்டவரே ஸ்தோத்திரம். மாண்புறாக்கு மயக்கம் அல்ல. அல்லேலூயா! எந்த மயக்கம் அல்ல. ஆண்டவருடைய மயக்கத்த எனக்கு தாரும். ஆண்டவரே தூக்க மயக்கத்த எடுத்து போடும் சொல்லி கேட்கலாமா? ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. முணுமுணுக்கிறீங்களா? சத்தமா சொல்லுங்களேன்ப்பா. மதி மயக்கத்த எடுத்து போடும். முட்டாள்தனத்த எடுத்து போட்டுருங்க ஆண்டவரே. புத்தி மயக்கத்தை என்னிலிருந்து எடுத்து போட்டுருங்க ஆண்டவரே. ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தை என்னிலிருந்து எடுத்து போட்டுருங்க ஆண்டவரே. மன மயக்கத்தை என்னிலிருந்து எடுத்து போட்டுருங்க ஆண்டவரே. உதவி செய்யுங்கப்பா. கிருபை தாங்க ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. ஸ்தோத்திரம். எல்லா மயக்கத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கும். கர்த்தாவே உதவி செய்யும். ஆசீர்வதிங்கப்பா, நடத்தும். நாமத்தில் பிதாவே. ஆமென்.